அப்படிங்கிற தலைப்புல இன்றைக்கு நம்ம தியானிக்கலாம். ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். சோ நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. சோ அநேக காரியங்களை குறித்து நம்ம கலங்குவது உண்டு, பார்த்து நம்ம திகைத்து நிற்கிறது உண்டு. இன்றைக்கு நம்மளை பார்த்து தேவன் சொல்லுகிற காரியம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. சோ எதை குறித்தும் நம்ம கலங்காத படிக்கு நம்ம அவரையே நோக்கி பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாவற்றையும் நம்ம ஜெயம் எடுத்து நம்ம வாழ நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். சோ எதை குறித்து நம்ம கலங்கி கொண்டிராதபடிக்கு நம்ம அவருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 11 5ஆம் வசனம், அது மாதிரி 43ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஒரே வசனத்தை நம்ம பார்க்கிறோம். சோ இதுலயும் அந்த வசனம் தான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா இந்த வசனத்துல அழகா குறிப்பிடுறாங்க. சோ அதுல அவங்களுக்கு பயங்கர நெருக்கடி, சத்ருவினால் பயங்கர பேச்சுகள் எல்லாம் அவங்க கேக்குறாங்க, நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் அவங்க சந்திக்கும் போது அவங்க ஆத்துமாவை அவங்களே என்ன பண்றாங்கன்னா தேற்றுகிறாங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் என்ன பண்ணுவேன்னா துதிப்பேன் அப்படின்னு சொல்லி. சோ அவ்வளவு பிரச்சனையிலே கடந்து வருகிற அந்த தாவீது ராஜா தன்னுடைய இருதயத்துல தன்னுடைய ஆத்துமாக்கு அவர் என்ன பண்றாருன்னா பலன் கொடுக்கிறாரு. நான் இன்னும் என்ன பண்ணுவேன், என் தேவாதி தேவனை நான் துதிப்பேன், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் அதெல்லாவற்றையும் தாண்டி போகிறதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தருவார், அவரே என்னை ரட்சிப்பாரு சொல்லி இந்த வசனத்துல அழகா தாவீது ராஜா குறிப்பிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். சோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம கடந்து வருகிற எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்னா துதிக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். நான் இன்னும் துதிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவு காரியங்களை நம்ம கடந்து வந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையை அது நிச்சயமா என்ன பண்ணணும்னா மாற்றி அமைக்கும், நமக்கு தைரியத்தை இது கொடுக்கிறதா இருக்கும். சோ இன்னும் அவரை என்ன பண்ணணும், நம்ம துதிக்கிறவர்களாய், நம்ம பாடுகிறவர்களாய், நம்ம அவரை நோக்கி பார்க்கிறவர்களாய், அந்த நம்பிக்கையை நமக்குள்ள என்ன பண்ணணும், இன்னும் ஊட்டுகிறவர்களா நம்ம என்ன பண்ணணும், மாறணும். எப்படி தாவீது ராஜா எல்லாவற்றையும் அவங்க ஜெயமா எடுத்து ஓடி வந்தாங்கல்ல, சோ அதே மாதிரிதான் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், துதிக்கிறதற்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். சோ எந்த நாளிலும் நம்ம ஒரு 3 காரியங்களை குறித்து நம்ம தியானிக்கலாம். முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22ல இருந்து நம்ம பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22ல இருந்து நம்ம பார்க்கலாம். இதுல பிரச்சனையை கண்டு அங்க ஒரு கலக்கம் உண்டாகிறது. சோ பிரச்சனையை கண்டு அங்க ஒரு கலக்கம் வருகிறது. சோ என்ன, நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். 22ல நம்ம பார்த்தோம்னா, இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இப்போ ஜீசஸ் அவங்க கூட இல்ல. இப்ப ஜீசஸ் தனிமையா அவங்க ஜெபிக்க போயிட்டாங்க. இப்ப சீஷர்களை என்ன பண்றாங்கன்னா அந்த போட்ல ஏற்றி அக்கறைக்கு போகும்படி அவங்களை என்ன பண்றாங்கன்னா துரிதப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். சோ இங்க அந்த படகு நடுக்கடல்ல செல்லும் போது அங்க என்ன வருது, ஒரு பெரிய புயல் உண்டாகிறது. சோ அந்த அலையினால அந்த போட் அங்கேயும் இங்கேயும் என்ன பண்ணுது, அளவுபட்டது. சோ இரவு 4ஆம் ஜாமத்துல இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதை பார்த்த ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு கலக்கம் உண்டாகிறது. இது யார், அந்த நடு ஜாமத்துல அந்த நடு கடல்ல நடந்து வருகிறது யார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம், ஒரு தீர்க்கம் உண்டாகிறது. சோ இதை பார்த்துட்டு அவங்க எல்லாரும் பயந்து கத்துறாங்க. சோ உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு காரியம் அவங்களுக்கு சொல்லப்படுகிறது. நீங்க பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாங்க ஜீசஸ். இப்போ அப்போஸ்தலன் பேதுரு அவங்க ஜீசஸ பார்த்து என்ன சொல்றாங்கன்னா,
நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இது நீங்க தான் அப்படின்னு சொல்லி உண்மை அப்படின்னா நான் என்ன பண்ணணும், நான் வந்து நடந்து வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஏசும் என்ன பண்றாங்கன்னா வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். சோ இங்க வந்து அவங்க ஜீசஸ பாத்துட்டாங்க. ஜீசஸ் வந்து அங்க நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. இப்போ பேதுரு வந்து நீரே ஆனால் என்ன பண்ணுங்க, நான் கடல்ல நடந்து வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இயேசுவை பார்த்துட்டு நம்பிக்கையோட விசுவாசத்தோட உள்ள போனாங்க. பட் அந்த அலையும் அந்த சூழ்நிலையும் கண்டு என்ன பண்ணாங்க, உள்ள அமர்ந்து போனாங்க. சோ இதே மாதிரிதான் அநேக நேரம் நம்ம ஜெபிப்போம், ஏசப்பா இந்த சூழ்நிலையை மாற்ற உங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவரே நம்பி நம்ம ஓடுவோம். பட் அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகும் போது, அந்த அலைகள் இன்னும் நம்ம மோதி அடிக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம், மூழ்கி போகிறவர்களா இருப்போம். ஏசு நமக்கு முன்னாடி நிற்கிறதே நம்ம மறந்து விடுவோம். எப்படி அந்த அப்போஸ்தலன் பேதுரு வந்து அந்த சூழ்நிலையை கண்டு உள்ள மூழ்கி போயிட்டாங்கல்ல, இயேசுவை காண மறந்துட்டாங்க. அந்த இடத்துல இயேசு இருக்கிறாங்க, நான் தைரியமா நடந்து போவேன்னு சொன்னாங்க. பட் அங்க என்ன இல்ல, அந்த சூழ்நிலையை கண்டு அஞ்சினதுனால அவங்க மூழ்க நேரிட்டது. அடுத்த வசனத்துல அப்படியே மூழ்க விட்டுட்டாங்களா அப்படின்னு சொன்னா இல்ல. அடுத்த வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் நம்ம ஒருவேளை பிரச்சனைகளுக்கு நடுவுலயே நம்ம போகலாம். நம்மளுடைய வாழ்க்கை படகுல எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம சந்தித்தாலும், எவ்வளோ அலைகள் நம்ம மேல மோதினாலும், நம்மளுடைய நம்பிக்கை நம்மளுடைய விசுவாசமும் தேவன் மேல மட்டும் வைத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாய் அவங்க மூழ்கி போட நிச்சயமாய் நம்மள என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு நாளும் விட மாட்டாங்க. எப்படி கையை பிடித்து தூக்கினாங்களோ நிச்சயமாய் நம்மளுடைய பிரச்சனைகளின் நடுவிலும் நம்ம என்ன பண்ணுவாங்க, தூக்கி எடுத்து வழி நடத்துகிற ஒரு நல்ல தேவன். அதுக்குள்ளேயே உட்கார்ந்து இருப்பேன். நம்ம பிரச்சனைகளையே பார்த்து கொண்டு நம்ம இருந்தோம்னு சொன்னா ஒருவேளை நம்ம மூழ்கி விடுவோம். சோ நம்ம பிரச்சனைகளுக்கு நடுவுல நம்ம இயேசுவை மட்டும் நம்ம பார்த்தோம்னா அவர் நம்ம கையை நீட்டி நம்மளை தூக்கி விடுகிற ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறாங்க. சோ தூக்கி விட்டுட்டு அங்க கேக்குறாங்க, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு சொல்லி. அநேக நேரம் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒருவரை எதிர்மறையாக நடக்கும் போதும், நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனையில நான் உங்களை தானே நம்பி இருந்தேன், என்ன நீங்க கை விட்டுட்டீங்களேன்னு சொல்லி நம்ம சொல்லும் போது ஒருவேளை நம்ம தடுமாற்றத்துக்குள்ள நம்ம போகலாம், அவிசுவாசத்துக்குள்ள நம்ம போக நேரிடும். இன்னும் நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்குள்ள அது தள்ள நேரிடும். சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டத்தையும் நம்ம வந்து தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், பின்னோக்கி செல்கிறவர்களா நம்ம போயிடுவோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்பாங்க, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் நமக்கு இருக்கும்போது, அவர் கொடுக்கிற வார்த்தை நம்ம கூட இருக்கும்போது, அவர் நம்மளை கரம் பிடித்து நடத்தும் போது, நம்ம எதை குறித்தும் எந்த பிரச்சனை குறித்தும் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியதில்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ அவரை மட்டும் நம்ம நோக்கி பார்த்தோம்னா நிச்சயமாய் நமக்கு ஒரு விடுதலை உண்டு. அடுத்த வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. சோ இப்போ ஜீசஸ் வந்து அந்த போட்ல ஏறிட்டாங்க. சோ கடல்ல எந்த ஒரு கொந்தளிப்பும் இல்லை, எல்லாம் அமைதலாம் முடிந்தது. சோ நம்மளுடைய வாழ்க்கை படகுல நம்ம இயேசுவை என்ன பண்ணணும்னா ஏற்றுக்கொள்ளணும். நீங்க என் கூட வாங்க, என் வாழ்க்கையில நீங்க என் கூட நீந்து என்ன பண்ணுங்க, என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது நிச்சயமாய் நம்மளுடைய கொந்தளிப்பு அலைகள் போல எழும்பி கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளும் என்ன பண்ணும், ஒரு முடிவுக்கு தேவன் என்ன பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்க. சோ நம்மளுடைய வாழ்க்கை படகுல நம்ம என்ன பண்ணணும், ஜீசஸ நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஏசு அந்த படகுல ஏறின உடனே தான் அந்த காற்றும் கடலும் அமர்ந்தது, ஒரு சமாதான சூழ்நிலை அங்க உருவானது. சோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் அவரை ஏற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இடம் கொடுக்கணும். என் வாழ்க்கைக்குள்ள, என்னோட சூழ்நிலைக்குள்ள, என் பிரச்சனைக்குள்ள நீங்க மட்டும் நின்று என்ன பண்ணுங்க, நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அந்த பிரச்சனையை கண்டு நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. சோ அடுத்தது ரெண்டாவது ஒரு காரியம் நம்ம பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36ல இருந்து நம்ம பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36ல நம்ம பார்த்தோம்னா, இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார்.
இவைகளை குறித்து பேசிக்கொண்டார். எவைகளை குறித்து அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி இருந்து நம்ம பார்க்கலாம். 13 இருந்து நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். 2 சீஷர்கள் எம்மாவு அப்படிங்கிற கிராமத்துக்கு என்ன பண்ணுவாங்க, நடந்து போவாங்க. நடந்து போய் கொண்டிருக்கும் போது அவங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பேசி கொண்டு போவாங்க. அவங்க பேசிட்டு போகும்போது யார் நடுவுல வருவானா, ஜீசஸ் நடுவுல வருவாங்க. ஆனா அது இயேசு அப்படிங்கிற கூட அவங்க என்ன பண்ண முடியல, கண்டு கொள்ள முடியல. ஏன்னா உங்க கண்கள் என்ன பண்ணிருக்கும், மறைக்கப்பட்டிருக்கும். அது 16ஆம் வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி. அநேக நேரம் நம்மளும் என்ன பண்ண முடியாது, ஆண்டவரை கண்டு கொள்ள முடியாத அளவுக்கு நமக்குள்ள என்ன வரும், ஒரு போராட்டம், இல்ல நம்மளுடைய பாவங்களோ இல்ல நம்ம பாவ கிரியைகளோ அவரை கண்ணோக்கி பார்க்க விடாதபடிக்கு என்ன வரும், ஒரு தடைகள் அந்த இடத்துல காணப்படும். இங்க அவங்களுக்கும் என்ன இல்ல, அவங்கள ஜீசஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன பண்ண முடியல, அறிந்து கொள்ள முடியல. அவங்க கண்கள் என்ன பண்ணி இருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அவங்களுக்குள்ள சம்பாஷித்து கொண்டு வராங்க. 18ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, அவர்களில் ஒருவனாகி கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியரா இருக்கிறீரோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஜீசஸ் பார்த்து அவங்க கேட்கிறாங்க. இவ்வளோ காரியங்கள் எருசலேம்ல நடந்து கொண்டிருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா, நீங்க என்ன அந்நியரா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கிறதை நம்ம பார்க்கிறோம். சோ இங்க வந்து ஏன் அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம்னா, அவ்வளவு நாள் சீஷர்களோட ஜீசஸ் இருந்தாங்க இல்ல. இப்போ வந்து அவங்களுக்குள்ள ஜீசஸ், அவங்க கூட ஜீசஸ் இல்ல. அப்போ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து ஜீசஸ் வந்து நிறைய விஷயத்துல சொல்லிட்டே வருவாங்க. இப்படி பாடுபடுவேன், சிலுவையில என்னை அடிப்பாங்க, நான் இவ்வளவு பாடுகளை சகிக்கணும் அப்படின்னு சொல்லி சீஷர்கள்ட்ட சொல்லுவாங்க. பட் எதுவுமே அந்த சீஷர்களுக்கு என்ன இல்ல, ஞாபகமே இல்லை. அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததை கூட அவங்களால என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. எங்க கூட இருப்பாங்கன்னு நாங்க நினைச்சோம் அப்படின்னு சொல்லி அந்த 21ஆம் வசனத்துல போட்டிருக்கும் பாருங்க, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். நாங்க அவரை தான் என்ன பண்ணோம், நம்பி இருந்தோம். இப்ப என்ன இல்ல, அவர் எங்க கூட இல்ல அப்படிங்கிற அந்த காரியத்தை அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பேசி கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய காரியங்கள் அவங்க சொல்றாங்க. எங்க ஸ்திரீகள்லாம் கல்லறைக்கு போனாங்க, அதுல தேவதூர்களை பார்த்தாங்க, அதெல்லாம் எங்களுக்கு பிரமிப்பா இருந்தது அப்படின்லாம் வந்து நிறைய காரியங்கள் அவங்க சொல்லிக்கொண்டே வராங்க. இப்ப 28ஆம் வசனத்துல ஜீசஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க போகிற அந்த கிராமம் வந்துட்டு உடனே ஜீசஸ் வந்து அப்புறம் போகிறவர் போல என்ன பண்றாங்கன்னா காண்பிக்கிறாங்க. ஆனா அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கி இரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். என்ன, எங்களோட தங்கி இருங்க, எங்க கூட இருங்க அப்படின்னு சொல்லி வருந்தி கேட்டுக்கொண்டாங்க. சோ இந்த சூழ்நிலையில அநேக நேரம் நம்மளும் வந்து நடந்த காரியங்களை குறித்து நம்ம அநேக நேரம் கலங்குவது உண்டு. சோ இது இப்படி நடந்திருக்க கூடாது, இது இப்படி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இவங்க என் கூட இருந்திருந்தா ஒரு வேளை நல்லா இருந்திருக்கும், நான் இந்த இடத்துல ஒரு வேளை இருந்தா நல்லா இருந்திருக்கும், இங்க வந்ததுனாலதான் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக காரியங்கள், நடந்த காரியங்களை குறித்து நம்ம அநேக நேரம் கலங்குவது உண்டு. இயேசு வந்து ஒருவேளை நம்மளை வந்து பார்க்காத மாதிரியோ இல்ல நம்ம பிரச்சனைகளை கண்டு அப்புறம் போகிறவர் போல ஒரு வேளை காணப்பட்டாலும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, நம்மளை விட்டு விலகாத ஒரு நல்ல தேவன். சோ இங்க வந்து அவங்க வருந்தி கூப்பிட்டதுனால என்ன பண்ணாங்க, அவங்க கூட போனாங்க. இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில அவளை வருந்தி நம்ம அழைக்கிறோமா, ஏன் மத்தியில, எங்க மத்தியில நீங்க வாசம் பண்ணுங்க, ஏன் கூட நீங்க உலாவி வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறவர்களா நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். எத்தனையோ பேர், எத்தனையோ ஃப்ரெண்ட்ஷிப் என் கூட இருக்கணும், இவன் என் கூட இருந்தா நல்லா இருக்கும், நான் வந்து இவகிட்ட எல்லாவற்றையும் ஷேர் பண்றதுக்கு எனக்கு உகந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா ஏசுவை நம்ம வருந்தி நம்ம வீட்டுக்கு நம்ம அழைக்கிறவர்களா இருக்கிறோமா, எங்க மத்தியில என் கூட இருங்க ஏசப்பா, நான் எங்க சென்றாலும் என் கூட நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வருந்தி அழைக்கிறவர்களா நம்ம இருக்கிறோமா. இங்க வந்து அவங்க வருந்தி அழைத்தது நிமித்தம் ஏசு அவங்க கூட என்ன பண்றாரு, தங்க செல்கிறார்.
அடுத்த வசனத்துல நம்ம பார்த்தோம்னா அந்த அப்பம் பிற்கையில அவங்க கண்கள் என்ன பண்ணுது, திறக்கப்படுகிறதையும் நம்ம பார்க்கிறோம். 31ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள், உடனே அவர்களுக்கு மறைந்து போனார் அப்படின்னு சொல்லி. சோ அந்த இடத்துல அவங்க ஜீசஸ் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அறிந்து கொள்கிறாங்க. சோ இந்த காரியத்தை குறித்துதான் இப்போ வழியில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சோ அதுலதான் 35ஆம் வசனத்துல, வழியில நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் நாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். அப்பதான் இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே திரும்பியும் அவங்க நடுவுல வந்து என்ன சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். சோ ஜீசஸ் வந்து திரும்பியும் அவங்க நடுவுல வந்து என்ன பண்றாங்க, ஒரு சமாதானம். ஏன்னா அவங்க வந்து கலங்கி கொண்டிருக்கிறாங்க, இனி எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி. இனி நம்ம எப்படி இந்த பூமியில நம்ம சமாளித்து வாழ போகிறோம், நம்ம கூட இருந்தவர் இன்று முதல் நம்ம கூட என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்களேன்னு சொல்லி ஒவ்வொரு சீஷர்களுக்கும் ஒரு கலக்கம், ஒரு பயம். இனி நம்ம எப்படி அதை சர்வை பண்ணி போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அங்க ஒரு சமாதான குறைச்சல் இருந்தது. தேவன் அதை அறிந்து அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். சோ இன்றைக்கும் நம்மளுடைய இருதயங்கள் கலங்கி கொண்டிருக்கிற காரியம், ஏதோ ஒரு காரியம் நம்மளை அழுத்தி கொண்டிருக்கலாம். பிரச்சனைகளுக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு நம்ம வந்து ஏங்கி கொண்டிருக்கலாம். எல்லாவற்றிற்கும் அவர் மட்டும்தான் சொல்யூஷன். இல்ல, நீங்க என் கூட வந்து தங்கி இருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி, எங்க மத்தியில நீங்க இருங்க ஏசப்பா, எங்களை விட்டு நீங்க போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவரை வருந்தி அழைக்கும் போது நம்மளோடு கூட இருந்து நமக்கு சமாதானத்தை என்ன பண்ணுகிறார், உண்டு பண்ணுகிற ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். சோ அவரை வந்து நம்ம முழுவதுமா என்ன பண்ணணும், நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கணும். அவரை நம்ம என்ன பண்ணணும், சார்ந்து கொள்ளுகிறவர்களா இருக்கணும். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர் அவர் மட்டும்தான். சோ அடுத்ததாக நம்ம ஒரு காரியங்கள் நம்ம பார்க்கலாம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 27ல இருந்து நம்ம பார்க்கலாம். இங்க வந்து ஒரு மனிதர்களை குறித்து அங்க ஒரு கலக்கம் உண்டாகிறது. சோ மனிதர்கள் நம்ம ஏதாவது பண்ணிருவாங்களோ அப்படின்னு நினைச்சு இஸ்ரேல் ஜனங்கள் வந்து கலங்கி கொண்டிருக்கிற அந்த காரியத்தை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சோ எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், இல்ல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான்குள்ள பிரவேசிக்கிற அந்த காரியம். சோ உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்மை எமோரியரின் கையில் ஒப்பு கொடுக்கும்படி தம்மை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார் அப்படின்னு சொல்லி இங்க முறுமுறுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் வந்து எல்லா அற்புதத்தையும் கண்ட ஜனங்கள், எல்லாம் கண்ணார பார்த்த ஜனங்கள். சோ எப்படி அவர் வழி நடத்தி வந்தாரு, எவ்வளவு அதிசயம் நடந்துச்சு, எவ்வளவு அற்புதம் நடந்துச்சு, எல்லாவற்றையும் கண்ணார பார்த்தும் இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, முறுமுறுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். என்ன பண்றாங்க, எமோரியன் கையில் ஒப்பு கொடுக்கதான் நம்மள என்ன பண்ணிருக்கிறாரு, எகிப்து தேசத்துல இருந்து புறப்பட பண்ணி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க முறுமுறுத்த அந்த வார்த்தையின் படியே ஆயிற்று இல்லையா. அவங்க யாருமே அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்கல. அவங்க வந்து இங்க மடிந்து போகதான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன மாதிரி என்ன ஆயிடுச்சு, அவங்க மடிந்து போனதையும் நம்ம பார்க்கிறோம். சோ நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு என்ன பாதையை கொடுத்திருக்கிறார், என்ன வாழ்க்கையில நம்ம வந்து அவரை நடத்தி கொண்டு போகிறார், நம்ம எங்க கொண்டு நம்மளை வைத்திருக்கிறார், இதுல நம்ம முறுமுறுக்கிறவர்களா இருக்கக்கூடாது. சோ அவரை நம்ம வந்து சார்ந்து கொண்டு என்ன காரியம் என் வாழ்க்கையில நடந்தாலும் சரி, நான் முறுமுறுக்க மாட்டேன், உங்களை கோபப்படுத்த மாட்டேன், இந்த சூழ்நிலையை கடந்து வருவதற்கு நீங்க எனக்கு பலன் தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அமைதியா பொறுமையா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கடந்து வரும்போது நிச்சயமாய் நம்மள வந்து என்ன பண்ணுவாரு, அந்த கானான்குள்ள இன்றைக்கு நமக்கு நித்திய ஜீவனை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாருல்ல. சோ அந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும், பொறுமையோட முறுமுறுப்பு இல்லாம இந்த காரியம் வந்து எதிர்மறையா நடந்தாலும் சரி, அவர் வாக்கு பண்ணினது ஒருவேளை வருடக்கணக்கா நிறைவேறாம இருந்தாலும் சரி, அவர் நிச்சயமா என்ன பண்ணுவார், நிறைவேற்றி தர அவர் போதுமானவர், வல்லவர் அல்ல. அப்போ நம்ம பொறுமையா நம்ம என்ன பண்ணணும், அவரோட பிரவேசிக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். சோ வந்து முறுமுறுப்பு இல்லாம நம்ம என்ன பண்ணணும், நம்ம பிரயாணிக்கணும். சோ இங்க வந்து மோசே சொல்லுவாங்க, அவங்களுக்கு குறித்து பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி, அப்பொழுது நான் உங்களை நோக்கி நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாங்க. ஆனாலும் அந்த ஜனங்களுக்கு என்ன இல்ல,
அதுல இருந்து என்ன பண்ண முடியல, அவங்களால மீண்டு வர முடியல. சோ அந்த முறுமுறுப்பின் நிமித்தமே தேவனை வந்து அந்த இடத்துல கோபப்படுத்தினாங்க. சோ அப்போ மோசே வந்து சொல்லிட்டே வராங்க, உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தவை எல்லாவற்றை போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக என்ன பண்ணுவாரு, யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களுக்காக. அவங்க வந்து பலவான்களா இருக்கலாம், நம்மளை விட பலசாலிகளா இருக்கலாம், ஆனா நம்மளோட இருக்கிற கர்த்தர் வந்து பெரியவர் இல்ல. சோ அதை ஏன் நீங்க புரிஞ்சுக்கலன்னு சொல்லி சொல்லும் போது அந்த ஜனங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சோ உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் அவர். சோ நமக்காக நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும், ஒருவேளை மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் அவைகளுக்கு நடுவுல நம்ம பொறுமையா நம்ம வந்து நடந்து சென்றோம் அப்படின்னு சொன்னா அவர் நமக்காக என்ன பண்ணுவார், யுத்தம் பண்ணுகிற தேவன், எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவன். சோ நம்மளோடு இருக்கிற தேவன் பெரியவர் அல்ல. நம்ம வந்து மத்த மனிதர்களை குறித்தோ நம்ம குடும்பத்துல எந்த நபர்களை குறித்தோ நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அடுத்த வசனத்துல பார்த்தோம்னா, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்களா, எப்படி நடத்தி கொண்டு வந்தாரு. நீங்க நடந்து வரல, உங்களை எப்படி தோலை சுமந்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி அழகா அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறதுல, தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல. சோ அநேக நேரம் நம்ம வந்து பழசையே நினைச்சு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், முறுமுறுக்கிறவர்களா இருப்போம். இல்ல நான் அங்க இருந்தா நல்லா இருந்திருப்பேன், இங்க இருந்தா நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு அந்த இது கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், நான் இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கிடைக்காத விஷயத்தை நினைச்சு அநேக நேரம் நம்ம புலம்புகிறவர்களா இருப்போம். இல்ல நடந்து முடிந்த காரியங்களை குறித்து என்ன பண்ணுவோம், நம்ம முறுமுறுக்கிறவர்களா இருப்போம். சோ நடந்து வந்த பாதைகள், நம்மளை நடத்தி கொண்டு இது வரைக்கும் நம்மளை நடத்தி கொண்டு வந்த பாதைகளை நம்ம எண்ணி பார்க்க நம்ம அழைக்கப்படுகிறோம். சோ நம்மளுடைய சுயத்தின்படி இது வரைக்கும் நம்ம வந்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமா இல்ல. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நம்ம மேல இருந்ததுனால மட்டுமே என்ன பண்ணிருந்துச்சு, இது வரைக்கும் நம்ம வந்து நிற்கிறோம் இல்ல. அவர் நம்மள சுமந்து கொண்டு வந்ததுனால, இல்லைன்னா என்றைக்கோ நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம், மடிந்து போயிருப்போம். சோ அவருடைய வார்த்தை நம்மளை தேய்ச்சாம இருந்திருந்தா, அவர் நம்மளை சுமந்து கொண்டு வராம இருந்திருந்தா, எல்லா பிரச்சனையிலும் எல்லா பாடலையும் ஒருவேளை அதுக்கு சொல்யூஷனே கிடைக்காம இருந்திருந்தாலும் நம்மளை நடத்தி கொண்டு வந்தவர் அவர் மட்டும்தான் இல்ல. சோ அப்போ அவரை மட்டுமே நம்ம பிடித்து கொள்ளணும். சோ எதை குறித்து நம்ம வந்து முறுமுறுக்க கூடாது. சோ இது வரைக்கும் அவர் நடத்தி வந்ததுக்காக நம்ம எவ்வளவு தூரம் நன்றி செலுத்தி இருக்கிறோம் இல்ல, அதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். இன்னும் எனக்கு வேணும், இன்னும் ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பன்மா இல்லை என்று சொல்லல. சோ இன்னும் நம்மள அவர் பிளஸ் பண்ணி அவர் பிள்ளையா நம்ம வைப்பாரு. ஆனாலும் இதுவரைக்கும் அவர் எனக்கு செய்த காரியங்கள், இதுவரைக்கும் அவர் எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நம்ம எவ்வளவு தூரம் பிளஸ்ஸிங்ஸ கேட்டிருக்கோமா, அவ்வளவு தூரம் நம்ம அவருக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி சிந்தித்து பார்க்க நம்ம அழைக்கப்படுகிறோம். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி ஒருவேளை இன்னும் எனக்கு கிடைக்கல, இன்னும் எனக்கு நீங்க தரல அப்படின்னு சொல்லி நம்ம ஜீசஸ வந்து கோபப்படுத்துகிறவர்களா நம்ம வந்து மாறிடக்கூடாது. சோ இதுல நம்ம வந்து கவனம் உள்ளவர்களா இருக்கணும். அங்க முறுமுறுத்ததுனால எல்லாவற்றையும் அவங்க பின்னாடி என்ன பண்ணாங்க, இழந்து போனதையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா 33ஆம் வசனத்துல, இரவின் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே, இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள் அப்படின்னு சொல்லி. சோ இதே மாதிரிதான் நம்மளையும் அழகா அவர் கொடுத்து வைத்து போஷித்து அன்னை தினமும் அவர் என்ன பண்றாரு, நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்க வந்து உலகத்துல எவ்வளோ காரியங்கள் நடக்குதுல்ல, அதெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், முறுமுறுக்க மாட்டோம். சோ அவ்வளவாய் நம்மளை வந்து என்ன பண்ணியிருக்கிறார், ஒடுத்து வைத்திருக்கிறார். அவ்வளவாய் நம்மளை வந்து நேசித்து என்ன பண்ணுகிறார், நடத்தி கொண்டிருக்கிறார்.
ஸோ ஒருவேளை ஆகாரம் கூட வழி இல்லாம எத்தனையோ பேர் இந்த பூமியில என்ன பண்றாங்க, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நினைத்து பார்த்தனா என்னை இன்னும் ஆசீர்வதிங்க. என் பக்கத்து வீட்டுல உள்ளவங்கலாம் நல்லா இருக்காங்க. அவங்க ஜெபிக்கவே இல்லை, அவங்க நல்லா இருக்கிறாங்க. இப்படி நம்ம வந்து நிறைய காரியங்கள் வந்து நம்ம கம்பேரிசன்ல நம்ம என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம். ஸோ மற்றவங்களே கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ நமக்கு நியமித்திருக்க ஓட்டம் வேற, அவங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் வேற இல்ல. ஸோ நமக்கு என்ன பாதை கர்த்தர் வைத்திருக்கிறாங்க. என் குடும்ப வாழ்க்கையில ஒருவேளை நம்மளுடைய கணவரனால நம்ம நெருக்கடியா சூழ்நிலையில செல்லலாம், இல்ல நம்ம பிள்ளைகள் நிமித்தமா நம்ம நெருக்கடியான சூழ்நிலை செல்லலாம். எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம முறுமுறுக்கிறவர்களா இல்லாம, இந்த வாழ்க்கை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். சோ இந்த பாதையை கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிறார். சோ அது எதனாலன்னு சொல்லி எனக்கு தெரியாது. சோ ஜீசஸோட கரத்துக்குள்ள நான் இருக்கிறேன். அது மட்டும் நம்ம என்ன பண்ணணும், உறுதியா நம்ம வந்து பற்றி கொள்ளணும். சோ அவருடைய சித்தம் இல்லாமல் நம்ம தலையிலிருந்து ஒரு முடி கூட விழாது அப்படின்னு சொல்லி நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறாங்கல்ல. சோ அப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கும் போது நம்மளுடைய குடும்பத்துல நான் கை விட்டுருவாங்களா? இல்ல. நம்ம பிரச்சனைகளுக்கு நடுவுல நம்மள மூழ்கி விட்டுருவாங்களா? இல்ல, நிச்சயமா இல்ல. சோ அப்போ நம்ம இனி அவரை கோபப்படுத்தாம முறுமுறுக்காம என்ன பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாங்களோ அதை சந்தோஷமா அக்செப்ட் பண்ணி என்ன பண்ணணும், நம்ம ஓடுகிறவர்களா இருக்கணும். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல ஏசப்பா, நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க என் கூட மட்டும் இருங்கன்னு மட்டும் சொல்லிட்டு நீங்க ஓடி பாருங்க. நிச்சயமாய் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு உங்களுக்காக யுத்தம் பண்ணிக்கிற ஒரு நல்ல தேவனா இருக்கிறாங்க. சோ முறுமுறுக்காம நம்ம இருந்தோம்னு சொன்னா நிச்சயமாய் இந்த பாதை எனக்கு நியமித்திருக்க பாதையில நான் அழகா ஓடுவேன் அப்படின்னு சொல்லும் போது நம்மளும் அந்த பரம ராஜ்யத்தை நித்தியமாய் அவரோடு வாழ்கிற அந்த வாழ்க்கைக்குள்ள நம்மளும் என்ன பண்ண முடியும், பிரவேசித்து அவரோட சந்தோஷமா என்ன பண்ண முடியும், வாழ முடியும். சோ முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும்ல. சோ நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன், 80% முடிச்சிட்டேன், 90% முடிச்சிட்டேன், கடைசி அந்த 1% என்னால ஓடி வர முடியல, 1% நான் தவறிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து கைவிடப்பட்ட சூழ்நிலையில நம்ம போயிடுவோம்ல. முடிவு பரியந்தம் அவருக்காக நிலைத்து நிற்கணும்னா அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இஸ்ரேல் ஜனங்களை போல அல்ல. அவங்க வந்து அந்த அற்புதத்தை கண்டும் அவரை வந்து என்ன பண்ணல, முழுவதும் விசுவாசிக்காம போயிட்டாங்க. இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம், அவரை விசுவாசித்து என்ன பண்ணுவோம், ஓடுவோம். அவர் நமக்கு கரங்களை கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தை, அது வல்லமை உள்ள வார்த்தையா இருக்கிறது. சோ அதை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், அனுதினமும் ரசித்துக் கொள்வோம், அனுதினமும் அதை நம்மளோட வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். அவருக்கு பிரியமா நம்ம என்ன பண்ணுவோம், வாழுவோம். சோ இந்த உலகத்துல போராட்டங்கள் உண்டுதான், பிரச்சனைகள் உண்டுதான், பாடுகள் உண்டுதான். இவைகளின் மத்தியில நம்ம எப்படி நடக்கிறோம், எப்படி ஓடுகிறோம், எப்படி சகித்து கொண்டு போகிறோம், எப்படி நம்ம அவருக்காக ஜீவிக்கிறோம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அப்போ இதை வந்து நம்ம எதை குறித்தும் நம்ம இனி கலங்காதபடிக்கு நம்ம பார்த்தது போல உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று தேவன் சொன்னது போல நம்ம வந்து எதை குறித்தும் கலங்குகிறவர்களா அல்ல. சோ அவரை மட்டுமே நம்ம முன் நிறுத்தி என்ன பண்ணுவோம், நம்ம ஓடி எல்லாவற்றையும் என்ன பண்ணுவோம், ஜெயம் எடுக்கிறவர்களா நம்ம மாறுவோம். சோ தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். திகையாதே, கலங்காதே, காத்திடுவார் தினமே, தேவன் உந்தன் அடைக்கலமே, கைவிட மாட்டார். பாரங்களை அவன் பாதத்தில் வை, பாதைகள் யாவும் நலமாகும். பாரங்களை அவர் பாதத்தில் வை, பாதைகள் யாவும் நலமாகும். திகையாதே, கலங்காதே, காத்திடுவார் தினமே. தேவன் உந்தன் அடைக்கலமே, கைவிட மாட்டார்.
ஆம் தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவாதி தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எதை குறித்தும் கலங்காதே என்று சொல்லி உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்ன இந்த வார்த்தையின் படி கர்த்தாவே அப்பா, இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்க தேற்றுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இவங்க சந்திக்கிற பிரச்சனைகள், இவங்க கடந்து வருகிற பாதைகள், ஆண்டவரே கண்ணீரின் வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் ஒருவரை அறிந்திருக்கிறீங்க தகப்பனே. ஆண்டவரே, எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் தகப்பனே, அதை குறித்து கலங்காதபடிக்கு தகப்பனே, வாழ்க்கைங்கிற பாடுகள் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்ட தகப்பனே, ஆண்டவரே கர்த்தாவை ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை கொடுப்பீராக ஆண்டவரே, பலன் கொடுப்பீராக தகப்பனே. ஆண்டவரே, சோர்ந்து போகாமல் ஆண்டவரே கர்த்தாவை மூழ்கி விடுவோமோ என்று சொல்லி கலங்கின பேதுருவை ஆண்டவரே கரங்களை பிடித்து தூக்கி நிறை ஆண்டவரே தூக்கி நிறுத்தின கர்த்தாவே. இன்றைக்கும் கர்த்தாவே எவ்வளவு பிரச்சனைகளை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே நான் மூழ்கி விடுவேனோ என்று சொல்லி கலங்கி நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தருமை கரம் கொண்டு தூக்கி எடுப்பீராக ஆண்டவரே தகப்பனை. சோர்ந்து போகாதபடிக்கு, விழுந்து விடாதபடிக்கு தகப்பனை நீர் தூக்கி நிறுத்துவீராக ஆண்டவரே கர்த்தாவை. சுதரிக்கிறோம் அவங்க வாழ்க்கையில சந்திக்கிற கலக்கங்கள் ஆண்டவரே, பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் தகப்பனே ஆண்டவரே கர்த்தாவை நீர் மாத்திரம் கர்த்தாவை அவர்களுக்கு போதுமானவராய் இருந்து நடத்துவீராக ஆண்டவரே. சுதரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு மை துதிக்கிறோம் கர்த்தாவை. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, வாழ்க்கையில தகப்பனை எவ்வளோ பிரச்சனைகளை அவங்க சந்தித்து நடந்து கொண்டிருந்தாலும் தகப்பனே ஆண்டவரே கர்த்தாவே நீங்க மாத்திரம் கர்த்தாவே துணையாளராக இருந்து நடத்துங்க தகப்பனே. ஆண்டவரே, எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி தகப்பனே இனி நாங்க எப்படி வாழ போகிறோம் என்று சொல்லி கலங்கின சீஷர்களுக்கு தகப்பனே ஆண்டவரே கர்த்தாவே நீங்க ஆறுதலா இருந்தீங்க ஆண்டவரே தகப்பனை. அப்புறம் போகிறவரை போல காணப்பட்டாலும் ஆண்டவரே அவர்களை தனிமையாய் விடாதபடிக்கு ஆண்டவரே தகப்பனை அவர்களோடு கூட தகப்பனை தங்கி இருக்க நீங்க விரும்புனீங்க ஆண்டவரே. அவங்க வருந்தி அழைத்த போது ஆண்டவரே அப்பா அவங்களுக்கு கூட நீங்க இருக்க விரும்புனீங்க ஆண்டவரே. இன்றைக்கும் கர்த்தாவே உம்மை வருந்தி அழைக்கிற இவர்களுக்கு கர்த்தாவே ஆண்டவரே நீங்க ஆண்டவரே இவங்களோடு கூட தங்கி இருங்க இயேசுப்பா. ஆண்டவரே உங்க வாழ்க்கைங்கிற படகுக்குள்ள ஆண்டவரே நீங்க வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க உள்ளாவி வாங்க தகப்பனே ஆண்டவரே. சுதரிக்கிறோம் அப்பா, இவங்களுக்கு எதிராக ஆண்டவரே எந்த அலைகள் மோதினாலும் ஆண்டவரே கர்த்தாவே எந்த கர்த்தாவே சூழ்நிலைகள் எதிர்மறையாக கர்த்தாவே எழும்பினாலும் கர்த்தாவே அப்பா அது ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. நீங்க அந்த வாழ்க்கை பாடுகள் இருக்கும் போது ஆண்டவரே அவங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க கடந்து வரும்போது ஆண்டவரே தகப்பன அந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போகுமே ஆண்டவரே. அதில் அமைதலான சூழ்நிலை உண்டாகுமே ஆண்டவரே கர்த்தாவே. உங்களுடைய சமாதானத்தை நீங்க அருளி செய்தீங்களா ஆண்டவரே. இன்றைக்கும் கர்த்தாவே இவர்கள் இருதயத்தில் ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கர்த்தர் உண்டாக்குவீராக ஆண்டவரே. உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன தேவனே இவர்களுக்கு கர்த்தாவே உங்களுடைய சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பீராக தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மனிதர்களை குறித்தோ தகப்பனை குடும்பத்தின் நபர்களை குறித்தோ ஆண்டவரே இவங்களை நினைத்து நினைத்து அந்த தினமும் நான் பிரச்சனைகளுக்குள்ள கடந்து சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே அப்பா அந்த ஜனங்களை குறித்து பயந்து கலங்கி ஆண்டவரே தகப்பனே சுதரிக்கிற உமக்கு விரோதமாய் தகப்பனை பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவரே தகப்பனை ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க இசப்பா. எந்த மனிதர்களை குறித்தும் ஆண்டவரே அவங்களோட வாழ்க்கை துணையை குறித்தும் கூட கர்த்தாவே அவங்க கலங்கி போகாதபடிக்கு எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், எனக்கு நியமித்திருக்கிற பாதை, நான் கர்த்தரோடு இணைந்து நடப்பேன், நான் கர்த்தரோடு இணைந்து ஓடுவேன் என்று சொல்லி தகப்பனை உம்மை மாத்திரம் தகப்பனை பிடித்து கொண்டு ஓடுவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே தகப்பனை. சுதரிக்கிறோம் அப்பா, நடத்தி வந்த பாதைகளை மறந்து போகாதபடி ஆண்டவரே எங்கள் தோள்கள் மேல சுமந்து வந்ததை தகப்பனை நாங்கள் நினைத்து பார்க்கிறவர்களாய் ஆண்டவரே கடந்து வந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தகப்பனே உம்முடைய தயவு உம்முடைய கிருபை இல்லைன்னா நாங்க மடிந்து போயிருப்போம் என்று சொல்லி தகப்பனே ஆண்டவரே கடந்து வந்த ஒவ்வொரு சூழ்நிலையும் ஆண்டவரே உங்களை நினைத்து பார்த்து நாங்க நன்றி செலுத்துகிறவர்களாய் இன்னும் நாங்கள் உம்மை துதிக்கிறவர்களாய் எழும்ப கர்த்தர் நீங்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே தகப்பனே. சுதரிக்கிறோம் அப்பா, முறுமுறுப்பு இல்லாமல் ஆண்டவரே உங்களை கோபப்படுத்தாமல் ஆண்டவரே நித்திய
நித்தியமாய் உங்களோடு வாசம் பண்ண போகிற, உங்களோடு இணைந்து வாழ போகிற அந்த வாழ்க்கைக்குள்ள ஆண்டவரே நாங்க போகணும்னா இந்த பூமியில ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நாங்க செய்ய, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நாங்க செய்து முடிக்க ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு பலன் கொடுப்பீராக. ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற பாதையில நாங்க முறுமுறுக்காதபடி ஆண்டவரே வாக்கு தத்தத்தை ஆண்டவரே மட்டுமே நாங்கள் நம்பி ஓடுவதற்கு, அதற்கு எதிர்மறையாக நடந்தாலும் ஆண்டவரே சூழ்நிலைகள் வேறாக இருந்தாலும் கர்த்தாவே ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை எங்க விசுவாசத்துல நாங்க பின்னோக்குகிறவர்களாக அல்ல தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் இன்னும் முன்னேறி செல்கிறவர்களாய், இன்னும் கர்த்தாவை அதிகமாய் அதிகமாய் நேசிக்கிறவர்களாய் நாங்கள் மாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க மேல நீங்க வைத்திருக்கிற அன்பு பெரியது ஆண்டவரே, நேசம் பெரியது கர்த்தாவே. எங்களை இவ்வளவாய் நேசிக்கிறதற்கு நாங்கள் ஏமாத்திரம் தகப்பனே. தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உங்களுடைய நேசத்திற்கு பாத்திரவான்களாய் நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு பலன் கொடுப்பீராக. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க அரவணைத்துக் கொள்ளுங்க இயேசப்பா. தகப்பனே உங்களுடைய சித்தம் இல்லாமல் இவங்க தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது என்று சொல்லி நீங்க வாக்கு பண்ணிருக்கிறீங்க ஆண்டவரே. தகப்பனே கடந்து வருகிற பாதையை நிறுத்தி இவங்க கலங்காத படிக்கு ஆண்டவரே, புயல் போன்ற சூழ்நிலையை குறித்து அவங்க ஏங்கி தவிக்காத படிக்க ஆண்டவரே. தகப்பனே நீங்க மாத்திரம் கூட இருந்து இவர்களை நடத்தும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்வீராக ஆண்டவரே. கீழே விழுந்து விடாத படிக்கு தகப்பனே உங்களுடைய சட்டைக்குள்ளாக நீங்க மறைத்து கொள்ளும்படிக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருவானவனுக்கு வாழ்க்கையில இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவை உண்மை ஆண்டவரே கர்த்தாவை இன்னும் விசுவாசத்து ஓடுவதற்கு கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபைகளையும் அருளை செய்வீராக தகப்பனை. சோதரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துங்க இயேசப்பா. அப்புறம் போகிறவர் போல நீங்க காணப்பட்டாலும் ஒருவரையும் நீங்க கைவிடுவதில்லை, ஒருவரையும் நீங்க தகப்பனை புறம்பை தள்ளுவதில்லை தகப்பனை. ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. உங்க வேண்டிக் கொள்கிற காரியங்கள், இந்த நெருக்கடியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி ஆண்டு தினமும் கண்ணீரோட ஆண்டவரே உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே தகப்பனை வருட கணக்காக தகப்பனை இந்த வேதனை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி, இந்த வழிகளை நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தகப்பனை ஏக்கத்தோட கண்ணீரோட தகப்பனை அன்று தினமும் தகப்பனை படுக்கையில ஆண்டவரே கண்ணீரோடு கர்த்தாவை கதறுகிற இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க ஆண்டவரே தகப்பனை தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து ஆண்டவரே தகப்பனை என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே உங்க நாமத்தினாலே இவர்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ ஆண்டவரே அது எல்லாவற்றையும் கர்த்த நீங்க கொடுங்க. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்த நீங்க கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே சோதரிக்கிறோம் அப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்ன தேவன் இவர்கள் ஒவ்வொருவரும் துக்கத்தையும் ஆண்டவரே நீங்க சந்தோஷமாக மாற்றி போடுங்க. சஞ்சலத்தையும் கவிப்பையும் கர்த்தர் ஓடி போக செய்வீராக ஆண்டவரே. நித்தியமாய் தலைமுறையான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கர்த்தர் இவர்களுக்கு கட்டளையிடுவீராக தகப்பனே. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உங்களோட ரத்த கோட்டைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே வேலி அடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவங்க தாங்கி இருக்கிற ஸ்தலத்துல ஆண்டவரே தேவ தூதர்களின் பாதுகாவல் உண்டாயிருப்பதாக ஆண்டவரே. எங்கு சென்றாலும் தகப்பனே உங்க நாமத்துக்கு மகிமை உண்டாக ஆண்டவரே கர்த்தாவை எழும்பி பிரகாசிக்க கர்த்த நீங்க உதவி செய்யுங்க. உங்களுடைய முகத்தின் ஒளியை இவங்க மேல நீங்க பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. அதை கண்டு ஒவ்வொருவரும் பூரிக்க ஆண்டவரே ஒவ்வொருவரும் உங்க சமூகத்தை
கத்தாவே அப்பா உண்மை நாங்கள் நம்பி கத்தாவே